அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஆனால் கவனித்து பார்த்தா தான் புரியும். அதனால் ஒரே ஒரு நிமிஷம் கவனித்து பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக அனைவரும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அஸ்வினி முத்திரை செஞ்சாலும் சரி, அஸ்வினி முத்திரை அந்த பயிற்சி பண்ணாலும் சரி, இல்லை இந்த கிரியா யோகா பயிற்சி கிரியா யோகம் பண்ணாலும் தெரியல, அது எப்படி ரெண்டுமே உங்க உடம்ப நல்லா இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆகுது. டோட்டலா உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க உயிர் எல்லாமே உங்களை ஸ்ட்ராங்கா மாத்துது. ஆனா என்ன, நீங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா மாறிடணும், அதே மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அது உடம்ப கெடுத்துக்கிற மாதிரி, மனசை கெடுத்துக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் உயிர்னா ஆத்மா உயிர்னாலும் ஒண்ணுதான், ஆத்மானாலும் ஒண்ணுதான். அப்ப அந்த உயிரையோ அந்த ஆத்மாங்கிறத கெடுத்துக்கிறதோ, உடம்ப கெடுத்துக்கிறதோ, மனசை கெடுத்துக்கிறதோ எதையும் செய்யக்கூடாது. இப்ப உதாரணமா டென்ஷன், கோபப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாவே இருக்கணும். மனசு அமைதியா வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். அதே மாதிரி டென்ஷன், கோவப்படக்கூடாது, பழி வாங்குறது, வெறுப்பு, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் இல்லாம நெகட்டிவா எதுவும் இல்லாத அளவுக்கு. பயம் அடிக்கடி பயம், என்ன காரணமே இல்லாம பயம் வரும். காரணம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துல பயம் வரும். இந்த பயமே இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்துரும். பயமே நெகட்டிவ் எடுத்துடணும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதே மாதிரி இந்த காமம், செக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, காம உணர்வு, பால் உணர்வு, அது அப்படி சொல்றத விட ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒரு பால் உணர்வுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பால் உணர்வுங்கிறதுலயும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது விஷயம். அப்படிங்கும் போது நம்ம எப்படி, அது என்ன டெக்னிக் சொல்றேன் கேட்டுங்க. அது மாதிரி கொஸ்டின் யாரும் இது வரைக்கும் டீப்பா கேட்கல, இருந்தாலும் கேட்டிருக்காங்க, திரும்பவும் சொல்றேன். அது என்ன விஷயம்னா, நம்ம அந்த காமங்கிறதையும் நம்ம எப்படி கோபத்தை அடியோட நீக்கிறோமோ, அதே மாதிரி காமங்கிறதையும் நம்ம அடியோட எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா சுத்தமா இது எப்பயுமே நம்ம இந்த காமங்கிறதுலயே நம்ம போக கூடாது, இந்த பாலுணர்வுக்கு நம்ம போக வேண்டாம், ஒரு முடிவு எடுத்துரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆன்மீக பாதையில நம்ம போயிட்டு இந்த முழுமை அடையணும், முக்தி அடையணும் அப்படிங்கிறது சிவனோட செட் ஆயிடணும். அவருடைய நெஞ்சு அப்படி செட், அவரோட சிவமயமா மாறிடணுங்கிறதான் நம்ம செய்யறோம். அப்படிங்கும்போது இந்த பாலுணர்வுங்கிறத சுத்தமா நம்ம நீக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு சில சமயத்துல ஒரு சில சமயத்துல அந்த உணர்வு அதிகமாகி அது நம்மள மீறி போக ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது நம்ம அதுல முழுமையா ஈடுபட்டுட்டு திருப்பி நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு இனிமேல் நம்ம அந்த இதுக்கு நம்ம போக கூடாதுன்ட்டு நம்ம பழையபடி நம்ம பயணத்தை தொடர்ந்து போகணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம எப்படி இருக்கணும்னாக்க, சுத்தமாவே நம்ம நினைக்க கூடாது. அந்த பாலுணர்வை பத்தி நினைக்கவும் கூடாது, அதை பத்தி பேசவும் கூடாது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கவும் கூடாது. ஆமா, அந்த மாதிரி பார்த்துட்டு மனசுல சிந்திக்கிறது அதெல்லாம் செய்யவே கூடாது. பார்வை போகும், சிந்தனைகள், நினைவுலே வரும், மனசுக்குள்ளேயே ஒரு ஏதோ ஒரு எண்ணங்கள் வரும். நம்ம எப்பவுமே அது இல்ல, நம்ம அதுல நம்ம நினைவுலயோ நினைவிலையோ அல்லது அதை பத்தி பேசுறதோ அல்லது அந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான விஷயங்களை பாக்குறதோ, இது எதுவுமே செய்யக்கூடாது, நமக்கு அது வேண்டான்ட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அதுக்கும் மீறி உங்களையும் மீறி ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் போது, அதுல ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுல முழுமையா ஈடுபட்டு திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிடணும். இனிமேல் இல்லை அப்படின்ட்டு, இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன், இனிமேல் இல்லை, இந்த பாலுணர்வு விஷயம் இல்லைன்ட்டு திருப்பி நீங்க அதை நோக்கி முழுமையா மனசுலயோ சிந்தனையிலயோ பார்வையிலயோ பேச்சுலயோ எதுலயுமே அது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க பழையபடி மேல் நோக்கி உங்க லட்சியத்தை நோக்கி, அது முழுமையடையும், அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதை பத்தி நீங்க நினைக்க விட, எப்ப உங்களை மீறி அது இதாகுதோ அப்ப வேணா தேவைப்பட்டா முழுமையா இது பண்ணலாம். அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அது உடனே அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டம் போயிடணும். திருப்பி அது சிந்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அது டிபென்ஷன், அதான் அது சீக்கிரட். அதான் அதனால நீங்க இதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்க இப்ப நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, மெடிடேஷன் எல்லா முயற்சியும் பண்ணி அரசியல் அதனுடைய என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. எதுக்காக பண்றீங்க? உங்க லட்சியம் என்ன? உங்க நோக்கம் என்ன?
கடைசியா சொல்றேன், போதும், எல்லாமே நிறைய ஆசைப்பட்டுட்டோம், நிறைய அனுபவிச்சுட்டோம், போதும். இனிமே வந்துட்டு நல்லபடியா நம்ம லட்சியம் வந்து சிவனோட செட் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம வந்து சம்பாரிச்சது போதும், கவலைப்பட்டது போதும், அது இல்ல இது இல்லன்னு கவலைப்பட்டு திருப்தி இல்லாம இருந்ததெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டதெல்லாம் போதும். கோவப்பட்டு வெறுப்பு, நெகட்டிவ்ல நம்ம போயிருப்போம். கோபம், வெறுப்பு, சலிப்பு, அப்புறம் இந்த ஆசைகள், எதோ ஆசைகள் இருந்திருக்கும். என்னென்னமோ லட்சியங்கள் ஆசைகள் வச்சுக்கிட்டு பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு, எல்லாரும் என்னை மதிக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எதோ கம்பேர் பண்ணிக்கிட்டு, என்ன எல்லாம் சுத்தி இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு இப்படியே நம்ம வாழ்ந்துட்டே போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் போதும், எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாமே இருக்கு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே முடியும் என்னால, நான் வந்து முழுமையடைய போறேன் அந்த நோக்கி. அதுதான் வந்து நம்ம அறிவு பெற்றதனுடைய பலன். அதாவது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், ஓஹோ இது உலகமே வந்து இந்த உலகமே ஒரு முடிவுக்கு வர போகுது. அதனால இனிமே நான் சொல்றது ஞானம்னா என்னன்னா, நம்ம தான் சிவன் சொல்லுவேன், நம்ம தான் சிவம், அதான் ஞானம், அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். இது கடைசியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஞானம், முக்கியமான ஞானம், அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா, நீங்க எது பண்ணி ஒண்ணும் ஆக போறது இல்ல. என்ன, இப்ப பற்று வச்சுக்கிறாங்கல்ல, இப்ப எது பண்ணினா நிறைய பணம் சேர்க்கறாங்க, பற்று வச்சுக்கிறாங்க, பையன் பேரன் கொள்ளு பேரன், இப்படியே இதுதான் சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அது கொள்ளு பேரனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பற்று, இந்த குழந்தைங்க மேல, வீடு காரு படிப்பு, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் பற்று வச்சுக்கிறாங்க. நான் பெரிய ஆளு அப்படின்ட்டு பற்று வச்சுக்கிட்டு, அது நான் எனது, நான் இந்த மாதிரி பேரு, நான் இவ்வளவு அழகா இருக்கேன், அவ்வளவு பணம் வச்சிருக்கேன், நான் இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கேன், இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், இந்த மாதிரிலயே இருக்க கூடாதுல. இது எல்லாமே தூக்கி போட்டுட்டு கம்ப்ளீட்டா உங்களையே நீங்க அர்ப்பணிச்சிடணும், உங்களையே கொடுத்துடணும். அதான் அன்புன்னு சொல்றேன். அன்புனா ஒன்றுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன்னா, வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, ஒரு சிலர் புரிஞ்சுக்குவாங்க என்ன சொல்றேன். அன்புனா சுருக்கமா சொல்லணும் ஒரே வார்த்தையில ஒன்று. அன்புனா ஒன்று, இவ்வளவுதான். அன்புங்கிற வார்த்தை டைரக்டா ஈக்குவல் டு ஒன்று. அப்போ இன்னும் கொஞ்சம் அதை விரிவுபடுத்தணும்னா, அன்புன்னு சொன்னா நீ எல்லாத்தையும் கொடுத்துடணும், உன்னையே கொடுத்துடணும், கம்ப்ளீட்டா நான் எனது எல்லாமே நீ கொடுத்துடணும். கொடுத்துட்டு சரணடைய வேண்டியிருக்கு. அதுதான் வந்து அன்பே சிவன்னா அதான். இப்ப நீ எல்லாமே கொடுத்துட்டுன்னா என்ன ஆகும்? எதுவுமே இருக்காது, நீ எம்டி, நீ ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கொடுத்துட்டா ஒண்ணுமெல்லாம் ஆயிட்ட, எதுவுமே இல்ல, உன்னையே கொடுத்துட்ட, அப்ப எதுவுமே இல்லாம இருக்கு. அப்படிங்கும்போது என்ன இருக்கும்? சிவம் மட்டும்தான் இருக்கும், நீயே சிவமா இருப்ப. இப்ப காவிரி ஆறு ஒரு ரிவர் வந்து காவிரி ஆறு, அப்ப அது வந்து கடல்ல போய் கலந்துருச்சு, ஸ்பீடா போய் தண்ணி திருன்னு போய் கலந்துருச்சு, கடல்ல போய் கலந்துருச்சு. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க? வங்காள விரிகுடா கடல் ஆயிடும், கடல் எல்லாமே உப்பு தண்ணியா மாறிடும். இல்ல, உப்பு தண்ணி இல்ல, தண்ணி தான் அதுவும். அப்ப அது கடலா மாறிடுது. இப்ப ஆறு வந்து கடல்ல கலந்து கடலாவே மாறிடுச்சு. அதே மாதிரி உங்களை நீங்க அப்படியே கொடுத்துறீங்க கடலுக்கு. ஆறு எப்படி தன்னை அர்ப்பணிச்சிரு, கடல்ல கொண்டு போய் அர்ப்பணிச்சிருது, கொடுத்துருது. அது மாதிரி உங்களையே நீங்க கொடுத்துறீங்க. எல்லாமே கொடுத்தவொன்னு என்ன ஆறீங்க? அது சிவமாவே நீங்க ஆறீங்க, சிவமயமா அப்படியே அதுல செட் ஆறீங்க. இவ்வளவுதான். இப்போ இந்த தியான பயிற்சிங்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம். உங்க கவனத்தை வந்து அப்படி நிறுத்துறதுன்னா நிலைச்சிருக்கணும் ஒரு இடத்துல, சும்மா இருக்கணும், எதுவும் செய்யக்கூடாது. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்தா நீ சும்மா தானே இருக்கணும். அப்போ எல்லாமே இருக்கு, நீ சும்மா இருக்கணும், ரைட்டா? அப்போ வந்து அப்படி நிலைச்சிருக்கணும். நிலைச்சிருக்கிறதுக்கு தான் பொறுமை. சும்மா இருக்கிறீங்கள, எல்லாமே இருக்கு, திருப்தியா இருக்கிற, எல்லாமே இருக்குன்ட்டு நீ அப்படி சும்மா இருக்க, எதுவும் செய்ய தேவையில்லை, நம்ம சும்மா இருக்க போறோம், அப்படியே ஒரு பக்கம் கவனத்தை நிறுத்தி சும்மா இருக்கிற. சும்மா இருக்கிறது தான் மெடிடேஷன், தியானம், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப சும்மா இருக்கிற, நிலைச்சிருக்கிற, அப்படியே ஒரு இடத்துல அப்ப எங்கேயுமே போற அவசரம் இல்லாம, அது எல்லை இல்லாத பொறுமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை இல்லாத பொறுமைனா அதுக்கு மேல பொறுமை இல்ல, 100 பொறுமை. அப்ப 100 பொறுமைனா நிலைச்சிருக்கிறது, எங்கேயுமே போக வேண்டிய அவசரம் இல்லாம அப்படி நிலைச்சு நிக்கணும், நிலைச்சு இருக்கிறது. அப்ப நீ வந்து முதுகு தண்டுவடம், அதாவது மூலாதாரத்துல நிலைச்சிருக்கணும், பாயிண்டா. அங்க சிவம் இருக்க, சிவன். இப்ப எப்ப நீ நிலைச்சிருக்கிறியோ, எப்ப சும்மா இருக்கிறியோ, நீ சிவமாயிடுவ. அப்ப நீ சிவனோட செட் ஆயிட்ட. இப்ப முதுகு தண்டின் கீழ் பகுதி மூலாதாரத்துல அப்படியே செட் ஆயிட்ட, அப்படியே நிலைச்சிரு, சும்மா இருக்கிற, அப்படியே நிலைச்சிருக்கிற. அவர் அங்க நம்பிக்கை எல்லாம் செட் ஆகுது, அங்க எல்லாமே ஒரு ஜங்ஷன் ஆகுது. அது அன்பு, நம்பிக்கை, 100 நம்பிக்கை, 100 அன்பு, 100 பொறுமை, 100 மெடிடேஷன், எல்லாம் செட் ஆகுது. 100 திருப்தி, ஏன்னா எல்லாமே செட் ஆகி அப்படியே நிக்குது, அப்படியே நிலைச்சு நிக்குது, சும்மா இருக்குது. இப்ப சும்மா இருக்கிற
அதான் சும்மா அந்த இடத்துல எந்த இடமும் மூலாதாரமா இருக்கலாம், பொட்டு வைக்கிற இடமா இருக்கலாம், தலை உச்சியா இருக்கலாம், அல்லது வந்து சிவலோகத்துல போயிருந்தாலும் எங்க போயினா அப்படியே நிலைச்சு அப்படியே சும்மா இருக்க நிலைச்சிருக்க போற அவ்வளவுதான். கவனத்தை நிறுத்திட்டு அப்படியே சும்மா இருக்க போற நிலைச்சிருக்க போற சும்மா இருக்க போற கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு. இதுதான் மெடிடேஷன். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே அங்க ஜான்சன் ஆயிடும். இப்ப நிலைச்சிருக்கிறீங்கன்னா பொறுமை, அப்படியே அவசரமே இல்ல, நிலைச்சு அப்படி நிலைச்சிருக்கிறீங்க, கவனம் அப்படி நிக்குது. அங்க வந்து அன்பும் இதாயிடுது. புரியுங்களா? அன்பும் அங்க ஜங்ஷன் ஆயிடும். நம்பிக்கைன்னா அவர் இருக்கிறார், மூலாதாரத்துல அவர் இருக்கிறார், அவர் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நீ செய்ய வேண்டிய வேலைன்னா நிலைச்சிருக்கணும், சும்மா இருக்கணும், இவ்வளவுதான். நீ செய்ய வேண்டியது இவ்வளவுதான். நிலைச்சு அப்படியே இருக்கிற, சும்மா இருக்கிற, மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். இதுதான் சீக்கிரம். இதை வச்சுட்டு தான் நீங்க அஸ்வினி முத்திரை பயிற்சி பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். அதே மாதிரி அஸ்வினி முத்திரை இந்த இதை வச்சுதான் நீங்க பண்ணணும். அதே மாதிரி இந்த கிரியா பயிற்சினாலும் இதேதான். இந்த மாதிரிதான் நீங்க வந்து நிலைச்சு இருக்கணும். நிலைச்சு இருந்துட்டு அந்த பயிற்சி பண்ணணும். கவனத்தை வந்து முதுகு தண்டுலயோ அல்லது உச்சந்தலையிலயோ நிலைச்சு இருந்துகிட்டு தான் அந்த கிரியா பயிற்சி நீங்க பண்ணணும். சரிங்களா? இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நிலைச்சிருக்கணும். கிரியா யோகம்னா என்ன பண்ணணும்? நீங்க வாட்ஸ்அப்ல தான் அதை வாங்கிக்கணும். வாட்ஸ்அப்ல டீடைலா அனுப்பிச்சிருவேன் எல்லாமே. அது இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் பேசிட்டே இருக்க முடியாது. அது சொன்னா அது வந்து பிராக்டிகலா நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. சும்மா சொல்றதுனால நான் எப்பவுமே வந்து யூடியூபே பாத்துட்டே இருக்கேன். நான் சொல்றது வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு தான். மெடிடேஷன் பண்றது, அஸ்வினி முத்திரை பண்றது, கிரியாயோகம் பண்றது, இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா நீங்க நிலைச்சிருக்கணும். இவ்வளவுதான். நிலைச்சிருக்கணும், சும்மா இருக்கணும். சும்மா இருந்து அப்படி ரிலாக்ஸா சும்மா இருந்துட்டு நிலைச்சிருக்கீங்க, அப்படியே நிறுத்திட்டீங்க. அங்க 100% நம்பிக்கை செட் ஆயிருக்கணும். அன்பு, நன்றி உணர்வு, திருப்தி, எல்லாமே அங்க இருக்கிற பவர் போதும், எல்லாமே இருக்கு. திருப்தியா அப்படியே சும்மா இருக்கிறீங்க. நம்பிக்கை, அவரு அங்க மூலாதாரத்திலயோ உச்சந்தலையில அவர் இருக்கிறாரு, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு அப்படியே நிலைச்சிருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. என்னது சந்தோஷமா அப்படியே திருப்தியா சும்மா இருக்கிறீங்க, அப்படியே நிலைச்சு அதுலயே அப்படியே நிலைச்சு கவனத்தை நிறுத்திட்டு சும்மா நிலைச்சிருக்கிறதா 100% பொறுமை. 100% பொறுமை. இது அப்படியே நிலைச்சு நிக்கு, எங்கேயும் போகல, அப்படியே நிக்குது, நின்றுச்சு அப்படியே. அதுதான் வந்து 100% பொறுமை. இப்ப வெற்றி அடையணும்னா அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், முயற்சி இருக்குன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி முயற்சிங்கும் போது இந்த முயற்சியை வந்து ரொட்டீனா டெய்லி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா வந்து ஒரு நாளைக்கு முயற்சி பண்ண அப்படியே விட்டுட்டா, 2 நாளைக்கு முயற்சி பண்ண விட்டுட்டா அது என்ன பிரயோஜனம் இல்லை. இறுதி வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் அந்த முயற்சியிலேயே நீங்க இருக்கணும். அப்பதான் கடைசியில போய் அதுல செட் ஆவீங்க. அப்பதான் நீங்க முழுமை அடைவீங்க, முக்தி அடையறீங்க. அப்பதான் அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு மிக உயர்ந்த நிலையை அடையறீங்க. மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சு மிக அதிக லாபம், அதுக்கு மேல லாபமே இல்லை அப்படிங்கிற மிக உயர்ந்த லாபத்துக்கு போறீங்க. அதுதான் முக்தி, முழுமை. அப்பதான் நீங்க சக்சஸ் 100% வெற்றி அடையறீங்க. வெற்றி அடையும் போது அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க, சிவலோகத்துக்கு போய் அப்படியே செட் ஆயிருவீங்க, அங்கேயே அப்படியே இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம், அது எப்பன்னு சொல்ல முடியாது, உடனே ஆகலாம், ஒரு கொஞ்ச நாள் ஆகலாம், திருப்பி இந்த பூமிக்கு வருவீங்க. அது இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், திருப்தியா, சுகமா, சந்தோஷமா, அமைதியா, 100% அமைதியா, ரொம்ப ஒரு சுகம்னு சொல்றது. அது சுகம் தெரியாது. இப்ப வந்து சந்தோஷமா இருக்கும், சுகமா இருக்கும், சூழ்நிலை எல்லாமே அப்படி. அது எப்படி இருக்குன்னே மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இப்ப என்ன சொல்லுங்க, எல்லாமே எல்லா ஜென்ஸும் போதைய போட்டுக்கிறாங்க. பெண்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெருமை நகை போட்டுக்கிட்டா போதும், இப்படியே அவங்க வாழ்க்கை போகிட்டே இருக்கு, கவலையில தான் போகுது, திருப்தி கிடையாது. ஆமா, எது பண்ணி திருப்தி இல்ல, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சந்தோஷம் என்னன்னு தெரியாது. அப்ப உங்களுக்கு கவலை தெரியும் நல்லா, ஆனா சந்தோஷம் தெரியாது. திருப்திக்கு என்ன எப்படின்னு தெரியாது, சொல்லுவாங்க. ஆனா இந்த திருப்தி எவ்வளவு நேரம் நிக்கும்? ஒரு 20 பவுன் 10 பவுன் கிடைச்சிட்டா சந்தோஷம், கொஞ்ச நேரம் சந்தோஷமா நான் கிடைச்சிட்டு நினைப்பாங்க, அதோட தெரியும். அப்புறம் திருப்பி ஏதோ ஒரு கவலை வந்துடும், ஏதோ ஒரு குறை, ஒரு தேவை வந்துடும். அப்ப அடுத்த உடனே அதை நினைச்சு கவலைப்படுவாங்க, அதை நினைச்சு இல்ல நினைச்சிருப்பாங்க. தங்கத்தை 10 பவுன் இருக்கிறது நினைக்க மாட்டாங்க, வேற ஏதோ ஒண்ணு இல்லன்னு அதை பத்தி மனசு நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஆக மொத்தம் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாமே இந்த உலகத்துல மாய உலகம். அப்ப எல்லாமே கவலை, திருப்தி இல்ல, இது மாதிரிதான் போயிட்டே இருக்கும். ஆனா நான் சொல்றது, நீங்க அந்த முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது எல்லாமே சந்தோஷமா தான் நடக்கும். எதுவுமே அமைதியா இருக்கும், சுகமா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பாத்துங்க,
அப்ப அங்க வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, உடம்பு நல்லா நோயே இல்லங்கும் போது, நோய் இல்லாத உடம்பு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்ப மனசுல வந்து கவலையே இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. கவலைன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. கவலைக்கு உண்டான விஷயம் எதுவுமே இருக்காது. ஒரே சந்தோஷமா இருக்கும், சுகமாவே இருக்கும், நெகட்டிவ் போற அளவுக்கு சுகமாவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த நிலைய வருவீங்க. அந்த வாழ்க்கையில நீங்க நிலையான வாழ்வு என்ன சொல்ல போனா அந்த நிலையான வாழ்க்கைக்கு நீங்க போக வேண்டியிருக்கு. அது ஏன் அப்படி நிலையானதுன்னு சொல்றோம்னா, அதான் அது போன அதுதான் நிரந்தரம், அதுதான் எல்லாரோட முடிவுமே. அது வந்து நிலையான மரணம் இல்ல. இப்ப நீங்க முக்தின்னு சொன்னாவே முழுமை முக்தி அடைறீங்கன்னா அங்க மரணமே இல்லை அப்படின்னு அர்த்தம். மரண பயமும் இல்ல, மரணம் இல்ல, உண்மையிலேயே மரணம் இல்ல, மரண பயமும் இல்ல. 100% தைரியம். அதான் நான் சொல்லுவேன், 100% தைரியமா இருந்துகிட்டு நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, விட்டுறாத. அந்த மூச்சு போகும்போது அப்படியே செட் ஆயிரும், தீர்ந்து போச்சு. அந்த சமயத்துல நீ ஏமாந்தினா கவனம் வேற எங்கேயாவது ஒரு கவலையிலயோ ஏதோ ஒரு உலக ஆசையில போச்சுன்னா கண்டிப்பா நீ முக்தி அடைய முடியாது. அதனால புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பிரசன்ட்லயும் வந்து அப்படி இருக்கணும். நீ வந்து மரணங்கிறது ஏதோ பின்னாடி 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வர்றதில்ல, மரணங்கிறது இந்த வினாடியிலே இருக்கு. அதனால நீ பிரசன்ட்லயே இந்த வினாடியிலேயே நீ சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும், மனசு அமைதியா வச்சுக்கணும், எல்லா முயற்சியும் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சியிலேயே இருக்கணும் நோக்கம், அந்த லட்சியம் நோக்கம், அந்த முயற்சி அதுலயே இருக்கணும். சரியா? அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துல அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்பவே கேப் விட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு பண்றது, அப்புறம் 2 நாளைக்கு பண்றது இல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல ஒரு எந்த பிரயோஜனம் இல்ல. நீங்க வந்து இதுல செய்ய வேண்டாங்க, அதுதான் வலியுறுத்தி சொல்றேன். உங்க முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. பிரசன்ட்ல இந்த வினாடி, இப்பவே இந்த வினாடியில நீங்க சந்தோஷமா இருங்க, சுகமா இருங்க, மனசு அமைதியா வச்சுன்னு திருப்தியா இருங்க, தைரியமா 100% தைரியமா இருந்துட்டு உங்க வேலையெல்லாம் கரெக்டா, ஒவ்வொரு வேலையும் கரெக்டா செய்யுங்க. கரெக்டான சந்தோஷமா செய்யறதா. நீங்க முயற்சி என்ன முயற்சி சொல்லுங்க, இப்ப சொன்னதான் எல்லாம். சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ற, தைரியமா இருக்க முயற்சி பண்ற, பொறுமையா இருக்கு, நிலைச்சிருக்கு, அதாவது பொறுமையா இருக்க முயற்சி பண்ற, தியானத்தை அந்த தியானம் பண்ணும்போது தியானம் பண்ற, பிரேயர் பண்ணும்போது பிரேயர் பண்ற, அந்த எந்த வேலையை செய்யற அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு சந்தோஷமா அந்த வேலையை செய்யற, சந்தோஷமா தூங்குற, அவ்வளவுதான். 100% சந்தோஷமா வேலை செய்யற, சந்தோஷம் தூங்குற, அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கைய வந்து அமைச்சுக்கணும். இப்ப வந்து அப்படி இல்ல, ஏன்னா இப்ப தாறுமாறா போயிட்டு இருக்கு எல்லாமே. அந்த மாதிரி இல்லாம நீ முயற்சி பண்ண 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 அந்த மாதிரி ஒரு இயல்பா மாறிடும். எல்லாமே சொன்ன விஷயங்கள்லாம் இயல்பா மாறிடும். நான் அப்படிதான் இருக்கேன், எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். இப்ப ஏதாவது சவுண்ட் கேக்குதா பாருங்க, அமைதியா இருக்கு பாருங்க, அப்படியே ரெக்கார்டிங் தியேட்டர் மாதிரி அமைதியா இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி பிரச்சனைகள் இருந்தது, ஆனா இப்ப நம்ம முயற்சி பண்ண 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 என்ன ஆச்சு, காலப்போக்குல எல்லா பிரச்சனையும் ஓடி போச்சுப்பா, நான் அப்படியே சைலண்டா அமைதியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாயிடும். புரியுது உங்களுக்கு? ஆமா, அதனால சொல்றேன், இந்த உலகத்தை வந்து நீ கண்டும் காணாம ஒரு சுத்தமா கண்டுக்காதன்னு அர்த்தம். வெளிப்புறத்துல நடக்கிறதெல்லாம் எதையுமே எடுத்து உள்ள போடாத, கண்டுக்காத, புரியுங்களா? அந்த மாதிரி நீ உங்க உள்முகமாவே போயிடணும், நீங்க உள்முகமாவே போயிடணும். வெளியில நடக்கதா சிரிச்சுட்டு போயிடணும், எதையுமே எடுத்து போட்டு கூடாது. அந்த மாதிரிதான் நம்ம போக வேண்டியிருக்கு. வெளியில இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுங்க, என்னுடைய பேரன், என்னுடைய பையன், என் பிரச்சனை, என் சந்தோஷம், என் கவலை, இப்படியே என்னது நான் என்னதுன்னு தூக்கி மனசுல போட்டீங்கன்னா வெயிட் ஏறிட்டே இருக்கும். இப்ப ரிலீஸ் பண்ணணும், அதான் நம்ம முயற்சி. அதானே இப்ப என்ன சொன்னேன், உங்க முயற்சி என்னது, சந்தோஷமா இருக்கிறோம்னு செக் பண்ணுங்க, உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. சரியா? இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம், டெஸ்ட் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. இதான் முயற்சி, முயற்சி இதுதான். மெடிடேஷன் கரெக்டா பண்றோமா, நம்ம பிரேயர் பண்றது கரெக்டா, இப்படி ஒவ்வொன்னும் கரெக்டா இருக்கமான்னு பாருங்க. அதுதான் உங்ககிட்ட கொஞ்சம் கரெக்டா அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு. அதான் பயிற்சி எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குற பயிற்சி நீங்க பண்ணுங்க. இப்ப கிரியா யோகங்கிறது ஒரு மூச்சு பயிற்சி தான், அந்த மூச்சு பயிற்சி நான் சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த பயிற்சி அஸ்வினி முத்திரை, அதுவும் ஒரு மூச்சு இழுக்கணும், கவனத்தை நிறுத்தணும், கவனத்தை கீழே மேல கொண்டு போகணும், அஸ்வினி முத்திரை. அப்படியே அந்த பயிற்சியை வந்து நீங்க கரெக்டா பண்ணுங்க, அந்தந்த வேலை கரெக்டா பண்ணுங்க, தெரிஞ்சுக்கங்க, கத்துக்குங்க, கரெக்டா பண்ணுங்க. அப்படின்னா மற்ற விஷயங்களையும் நீங்க தொடர்ந்து அந்த முயற்சியிலேயே இருக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த உலகமே கொஞ்ச நாள் தான், கரெக்டா அந்த 3 வருஷம் ஓப்பனா சொல்றேன். நீங்க சொன்னீங்க ஓப்பனா, எல்லாம் ஓப்பனாவே இந்த உண்மைகள் 100 உண்மை. இப்ப அந்த உண்மையை வந்து ஓப்பனா சொல்றேன், இந்த 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் தெரியுங்களா? சுருக்கமா சொல்றேன், சுருக்கமா இருக்கணும், உங்களுக்கு உண்மையை சொல்லணும்ல. அப்ப என்ன, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, கரண்டே வரல, எப்படி இருக்கு, கரண்ட் வரல, பெட்ரோல் டீசல் இல்ல, கேஸ் இல்ல, அப்புறம் வந்து செல்போனே வேலை செய்யாது. அப்ப இப்பவே எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு, அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அனுபவம் ஆயிருதுல. அப்ப வந்து உங்களுக்கு செல்போன் இல்ல இல்ல எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்துடும்.
எந்த இடத்துலயும் நம்ம சந்தோஷமா இருப்போம். இல்ல எதுவும் பண்ண முடியாது. இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இருக்கிற விட போறதே நல்லது, அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப நீங்க வந்து ஆன்மீக முயற்சி எல்லாம் பண்ண முடியாது. ஆன்மீக முயற்சி நீங்க பண்ணவே முடியாது. க்ளோஸ், எல்லாமே எண்டு கார்டு முடிஞ்சுது, க்ளோஸ். கதவை மூடுறாங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹவுஸ்ஃபுல் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீ அது பிறகு எது பண்ணி அவ்வளவு முடிஞ்சுது, அவ்வளவு. அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம இருக்கிறோட போயிடுறது நல்லது, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அது எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த 3 வருஷம் 3 இயர்ஸ் தான் முயற்சியே பண்ண முடியும். அப்புறம் முயற்சியும் பண்ண முடியாது, எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கிட்ட 8 வருஷத்துக்கு ரொம்ப ஒரு கொடூரமான பூமி வந்து ரொம்ப துன்பம் கொடூரமா தான் இருக்கும். சரி, புரியுது உங்களுக்கு சொல்றது? அதுக்கப்புறம் புது உலகம் வந்துடும். அந்த உலகத்துல வந்து எல்லாமே ப்ராப்பரா 100 எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். சொன்ன மாதிரி கவலை இருக்காது, சந்தோஷமாவே இருப்பாங்க, திருப்தியா இருப்பாங்க, அமைதியா இருக்கும், சுகமா இருக்கும், நல்லா பவர் எல்லாமே எந்த குறையும் இருக்காது, எல்லாமே நிறைவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகம். அந்த மாதிரி உலகம் தான் இருக்கும். இந்த உலகம் முடிஞ்சிருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் ஒரு 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரி ஒரு மாறிடும், சூழ்நிலை மாறிதான் அவன் எல்லாம் மாறிக்கிட்டே தானே வரும். அது மாறிக்கிட்டே வரும், மாறாம எதுவும் இருக்காது. இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, செல்போன் இருந்ததா? இப்ப 20 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, செல்போனே கிடையாது. இப்ப லேண்ட்லைன் தான் ஆரம்பத்துல வந்தது. லேண்ட்லைன் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டச் போன் வந்தது. அப்ப 20 வருஷத்துக்கு பின்னாடி போனா, இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, போனே கிடையாது. 50 வருஷத்துக்கு பின்னாடி போனா போனே, எந்த போனுமே கிடையாது. எங்கேயோ ஒண்ணு போன் லைன் இருந்தாலும் இருக்கும், எங்கேயாவது இருந்திருக்கலாம். மற்றபடி போனே கிடையாது. 50 60 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, போனே கிடையாது. அது மாதிரி இப்ப இந்த கால மாற்றம் மாறிக்கிட்டே தான் போகும், அதை ஒன்னும் பண்ணவே முடியாது, யாரும் ஒண்ணும் பண்ண ஏற்காது, சுத்திட்டு தான் இருக்கு, மாறிக்கிட்டே தான் இருக்கும். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவை கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப 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 மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு கமெண்ட் போட்டுடுங்க, 2 கமெண்ட் கூட போடலாம். சூப்பர், குருவே சரணம், ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, அல்லது 2 கமெண்ட் போட்டு விடுங்க. அதே மாதிரி உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, இந்த ஹைப்புன்னு ஒரு மார்க் போடும். இந்த ஹைப்புங்கிற லைக் போட்ட உடனே ஹைப்புன்னு வரும். அந்த ஹைப்பை டச் பண்ணிங்கன்னா 950 மார்க்குன்னு காட்டும். அந்த 950ங்கிற மார்க்கை டச் பண்ணிங்கன்னா மார்க் ஆட் ஆயிரும், 950 மார்க்கு ஆட் ஆயிரும். எனதருமை நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, திரும்பவும் ஒரு தடவை பாருங்கள், ஓகேவா? திரும்பவும் ஒரு தடவை கவனித்து பாருங்கள், அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஆனால் இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்ம முதுகுத்தண்டு அப்புறம் மூலாதாரம், அப்புறம் வந்து உச்சந்தலை, இங்கெல்லாம் சிவன், இந்த இறை சக்தின்னு சொல்லக்கூடிய சிவம் அல்லது சிவன் எப்படின்னு வச்சுங்க, அந்த சிவன் மறைஞ்சிருக்கார், ஓகேவா? அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும்? நம்ப தான் முடியும். நம்புங்க, அது மறைஞ்சிருக்கார். நம்பி அஸ்வினி முத்திரையோ மெடிடேஷனோ அல்லது வந்து கிரியா யோகா பயிற்சியோ பண்ணுங்கள். அப்புறம் நாளடைவில் அந்த மெடிடேஷன் அந்த முயற்சி பண்ண தொடர்ந்து பண்ணும்போது திடீர்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அங்கே சிவன் மறைஞ்சிருக்கிறாரு, இப்போ ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே சிவனை வந்து ஃபீல் பண்ணும்போது அப்போ தான் வந்து நான் சொன்னது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்பி இந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமாம், நம்பிக்கை வச்சு இருக்கிறார், நம்பி அந்த முயற்சி பண்ணுங்கள். திடீர்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஆனந்தம், சொல்ல முடியாத மகிழ்ச்சி ஏற்படும். அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் சிவமான்ட்டு. அதனால் அதை நோக்கி பயணப்படுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அப்புறம் நண்பர்களே, இந்த கிரியா யோகா பயிற்சி தெரிஞ்சிக்காத நண்பர்கள், இதுவரை கற்றுக்கொள்ளாத நண்பர்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். அதாவது இந்த கிரியா யோகா பயிற்சிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பயிற்சி, அதுக்கு மேலே ஒரு பயிற்சி இல்லை. அப்படிங்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், அதுதான் முக்கியம். ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால்
கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், அவ்வளோதான். இந்த கிரியா யோகா பயிற்சி ஒரு 2 நிமிஷம் அதாவது சராசரியாக ஒரு 2 நிமிஷம் பண்ணாவே போதும். அப்படிங்கும்போது ஒரு சகோதரி, ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரி ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தான் பண்ண போகிறோம் சராசரியாக. அப்படிங்கும்போது ஒரு சகோதரி ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணுறேன், எனக்கு இந்த முழங்கால் வலி அதாவது சரி பண்ண முடியாமல் இருந்த அந்த முழங்கால் வலி, கால் வலி, டோட்டலாக அந்த 2 காலும் வலிக்குதுங்கிறாங்க. அப்போ இந்த 2 கால் வலியுமே எனக்கு சரியாயிடுச்சுங்கிறாங்க இந்த கிரியா யோகா பயிற்சியால். அப்போ நான் ஒரு நாளைக்கு 5 முறை செய்கிறேன், நல்லா இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா எனர்ஜியாக, நல்லா பவராக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை கேளுங்க நண்பர்களே. ஹலோ, வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? இப்போதான் எனக்கு வேலை முடிஞ்சது, வீட்டில் ஆள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க பாருங்க, நெசன்னு. அதுக்காட்டியும் குட் நைட் போட்டு விட்டீங்க, நேரம் ஆகலை, மணி இப்போதான் 7:30 ஆகுதுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்குது இன்னைக்கு? எப்படி இருக்குது? ஆனால் அந்த கிரியா யோகம் பண்ணுறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குங்க ஐயா. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 நடை பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குங்க ஐயா. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வலியெல்லாம் கூட, கால் வலியெல்லாம் கூட இப்போ இல்லை. வேலை ஒன்றும் தெரியல, இன்னும் அப்பா அப்படியே எங்கள் கூடவே இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்றாரு, அதனால எனக்கு ஒன்றும் தெரியலைங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிரியாவுக்குள்ள பேசி எனக்கு கொடுங்க. ஓகேங்க ஐயா, நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது, அதனால தான் எனக்கு அப்பாவும் கூடவே இருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, கிரியா யோகம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் உடனே கால் பண்ணுங்க. அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை கவனித்து பாருங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, அந்த வீடியோவை ஒருத்தர் பார்த்துட்டு, மலேசியாவிலேருந்து ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு 10,000 ரூபா, 10,000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து 1 மாதம் ஆகுது. அந்த மாதிரி அந்த வீடியோவை பார்த்து பாராட்டி டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த வீடியோவை கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன்.